இந்த ஆசிரியர்களுடைய போராட்டம் நியாயமானது. நியாயமாக போராடிக்கிட்டு இருக்கிற ஆசிரியர்களை கைது செய்வது, சிறையில் அடைப்பது, அப்புறப்படுத்துவது, மிகவும் பலத்தை பயன்படுத்தி அவர்களை ஒரு இடத்திலிருந்து அப்புறப்படுத்துவது, இது எதுவுமே ஒரு நியாயமான ஒரு ஜனநாயகத்தில் மக்களாட்சிக்குட்பட்ட அணுகுமுறை கிடையாது என்பதை இந்த அரசு உணரணும். தற்போதைய இந்த போராட்டம் அப்படிங்கிறது எடுத்த உடனே போராடலை. இதற்கு முன்னாடி நிறைய பேச்சுவார்த்தைகள்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் தோல்வியில் முடிஞ்சதுனால தான் இந்த போராட்டம். அந்த பேச்சுவார்த்தைகளின் போது அரசு என்ன காரணங்களை முன்வைக்கிறாங்க சார்? முதல்ல இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள், அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் இவங்களுக்கு டைலாக்னா என்ன, டிஸ்கஷன்னா என்ன அப்படின்ற இந்த சொற்களுக்கான அர்த்தம் தெரியுமான்னு ஃபஸ்ட்டு கேட்கணும். ஹேவிங் எ டைலாக் வித் எ பர்சன் சொல்கிறோம் இல்லைங்களா, ஒருவரோடு உரையாடுதல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த உரையாடலுக்கும் விவாதிப்பதற்காக அழைக்கிறீங்க, ஒரு சிக்கலை தீர்க்கணும், உங்கள் கருத்தை சொல்லுங்கள், என் கருத்தை விவாதி, இதுக்கெல்லாம் பொருள் தெரியுமா, இதற்கெல்லாம் வர இலக்கணம் தெரியுமா அப்படின்னு கேட்கணும். ஏனென்றால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பேச்சுவார்த்தை அப்படின்றீங்களா, பேச்சுவார்த்தைன்னு என்ன அர்த்தம்? 2009 நியமிக்கப்பட்டவங்க, இன்னைக்கு தேதி என்ன? 2025. கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளா இந்த போராட்டம்? 15 ஆண்டுகள் கால போராட்டமா? இந்த 15 ஆண்டு கால போராட்டத்தில் எத்தனை முறை மனுக்கள் கொடுத்துருப்பாங்க, எத்தனை கட்ட போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இந்த மனுக்கள் எதுவுமே உங்க ஃபைல்ல கிடையாதா? மனுக்களை படிக்கவே மாட்டீங்களா? கூப்பிட்டு வச்சு உங்க கோரிக்கை என்னன்னு கேட்குறீங்க. எனக்கு புரியல. எனக்கு பேச்சுவார்த்தைக்கு வான்னு கேட்டு உங்க கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, அப்போ காவல்துறையினர் உங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட்டே கொடுக்கலையா?